அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவையில் இளம்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற கல்லூரி பேராசிரியர் சிவபிரகாசம் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் குமார் இணைப்பில் இருக்கிறார். குமார் வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க குமார். வணக்கம். கோவையில் இளம்பெண்ணை பலாத்காரம் செய்ய முயன்ற கல்லூரி பேராசிரியரை போலீசார் கைது செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் 25 வயது இளம்பெண், MSc பட்டதாரி. இவர் கோவையில் தங்கி தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். பின்னர் அந்த வேலையை விட்டு நின்று விட்டார். அந்த நிறுவனத்தினர் அவர் வேலைக்கு சேரும் பொழுது அவரின் கல்வி சான்றிதழை வாங்கியுள்ளனர். வேலையை விட்டு நின்ற பின்பு அந்த சான்றிதழை கொடுக்க மறுத்ததாக தெரிகிறது. இதையடுத்து அவர் தான் கோவையில் கல்லூரியில் படிக்கும் பொழுது தனக்கு வகுப்பு எடுத்த கல்விரம்பாளையம் முருகன் நகர் நேரு தெருவை சேர்ந்த பேராசிரியர் சிவபிரகாசம் என்பவரின் உதவியை நாடினார். தனது சான்றிதழை நிறுவனத்திடமிருந்து வாங்கி தருமாறு கேட்டுக்கொண்டார். இதை தொடர்ந்து சில நாட்களுக்கு முன்பு இளம்பெண்ணை தொடர்பு கொண்ட பேராசிரியர் சிவபிரகாசம் சான்றிதழை வாங்கி வைத்துள்ளதாகவும் வேறொரு நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாகவும் கோவைக்கு வருமாறும் அந்த பெண்ணை அழைத்தார். இதை நம்பி அந்த இளம்பெண் நேற்று சிவபிரகாசம் வீட்டிற்கு சென்றார். வீட்டில் சிவபிரகாசத்தை தவிர வேறு யாரும் இல்லை. இருவரும் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது பேராசிரியர் சிவபிரகாசம் திடீரென இளம்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்றார். அவரது பிடியில் இருந்து தப்பிய இளம்பெண் வீட்டின் குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டார். பின்னர் செல்போனில் தனது தோழி ஒருவரை தொடர்பு கொண்டு விவரத்தை கூறினார். தொடர்ந்து தான் இருக்கும் இடத்தின் லொகேஷனை அனுப்பினார். அவரது தோழி இதனை காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு அனுப்பி தகவல் கொடுத்தார். உடனே போலீசார் வடவள்ளி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து வடவள்ளி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். விரைந்து வந்த போலீசார் மாணவி இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தனர். வீட்டுக்குள் சென்று குளியல் அறையில் இருந்து இளம்பெண்ணை மீட்டனர். தொடர்ந்து கல்லூரி பேராசிரியர் சிவபிரகாசை கைது செய்து கோவை மேற்கு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் பேராசிரியரிடமும் இளம்பெண்ணிடமும் தொடர்ந்து விசாரித்தனர். இளம்பெண்ணை பேராசிரியர் பலாத்காரம் செய்யும் என்ற சம்பவம் இப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.